அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, நல்லா பாயில் பண்ண பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன். அதை இதே மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லாவே மசிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இதே மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். எப்போவுமே பிள்ளைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்க மாதிரி பாருங்கள். கடையில் வாங்கி கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிளகு பொடி, அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி உங்களுக்கு வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக 65 பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அப்புறமா ஜீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பீஸா சாஸ். இதெல்லாம் நீங்கள் வேண்டான்னா எது வேண்டாமோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கெச்சப். நம்ம இதில் காய்கறியும் நல்லா ஆட் பண்ணி சேர்க்கலாம். அப்புறம் இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் இல்லைன்னா நெய், ரெண்டுமே ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். இது சேமியா, அதையும் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக டிப் பண்ணி எடுத்துருக்கலாம். அப்புறம் சேமியாவில் போட்டு எடுத்துடணும். நீங்கள் பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சுன்னா பிரெட் கிரம்ஸில் யூஸ் பண்ணலாம். நான் சேமியாவில் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொடி பண்ணி அதில் செஞ்சேன். இதுவுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று நம்ம ஃபுல்லாக எப்படியும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயிலை நல்லா சிம்மில் வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் உள்ளே மேலே உள்ள சேமியா நம்மளுக்கு ரொம்ப கரியாமல் இருக்கும். எல்லாம் சட்டுன்னு கரிஞ்சிரும். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை நம்மளுக்கு சூப்பராக வீட்டிலேயே ரெடி ஆகிட்டு. இதை குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.